என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க? ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? ஒரு பக்கம் முழுக்க காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. முதல்ல நான் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டால் உங்க அப்பா அம்மாவே சொல்லி உங்கள் காதல் விழுந்த உங்க அப்பா அம்மாவோட லவ்வோட பியூட்டிஃபுல்லான போர்ஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. எங்க அம்மா அப்பா பக்கத்து வீடு தான் சார். எங்க அம்மா வந்து சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க சார். டிவில ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்துருக்காங்க போல சார். அப்ப எங்க அப்பாவுக்கு பிடிச்சி போய் அப்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. டிவி பார்க்க போன இடத்துல லவ்வா? என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில எங்க பக்கத்துல டிவி பார்க்க போனாங்க சார். அப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டாருங்க சார். உங்களை பொண்ணு பார்க்க வந்தது வேற மாப்பிள்ள. என்னங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேவா? இல்ல அட்வென்ச்சரஸ் லவ் ஸ்டோரியா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்குல்ல? அப்பா வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்களுக்காக காலையில இருந்து நைட் வரைக்கும் போன் பேசிட்டே இருப்பாங்க. போன் வாங்கி கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி போன் பேசி அது இப்ப நான் பேசுறதா இருந்தா விட மாட்டாங்க. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்கறியா? விடிய என்ன பேசுவீங்க? அப்படி சும்மா பேசுவோம் சார். அது பேசல இருந்தா கூட பேசலாம். ஒரு 8 o'clock அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோம்னா அவர் சொல்லுவாரு, வச்சிடலாமா போன், ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. இல்லாட்டி என்னால முடியாது, நான் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே 4:30 5 o'clock வரைக்கும் நல்லா இருக்கும் சார். அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. எங்க ஊர் வந்து கரூர். அங்க வந்து கரூர் மாரியம்மன் திருவிழா நல்ல வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். அங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்து போனதுல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க சார், ஐயோ தங்க பொண்ணு மாதிரி யாராலையுமே முடியாது அப்படின்னு. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ ஏங்க அப்படின்னு கேட்டா, இது மாதிரி கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்னு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. வெக்கத்தை பாருங்களேன். அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே எப்படி சொல்றது, எங்க அம்மாவா எங்க அப்பாவா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்க அப்பா வந்து அப்ப ரஜினி ஃபேன். அதனால ரஜினி வந்து எப்படின்னா ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரியே போட்டு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. இந்த சைடு பார்த்தா திருவிழா பசங்க, அந்த சைடு பார்த்தா அக்கா பொண்ணு, சரி பின்னாடி திரும்பலான்னு பார்த்தா அங்க மாமா பொண்ணுன்னு எல்லாம் போட்டி போட்டு இருப்பாங்க. நல்ல வாழ்வுதாயா உனக்கு. குஷியான வாழ்க்கையா? அத்தனை பெரிய உரி அடிச்சு கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு நின்னு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதாவது சங்கர் மாமாவை பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். ஆமாங்க சார். அப்படி லவ். ஆமாங்க சார். கட்டினா அவரை கட்டவே இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர். அப்பா அம்மா 2 பேருமே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருக்காங்க. அங்க போகும்போது அப்பா வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. அந்த பாட்டை வச்சுதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காதல் உருவாயிட்டு இருக்கு. என்ன பாட்டு? எற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா. அந்த பாட்டு வந்து அப்பா ஃபர்ஸ்ட் பாடினாரு. அதை பார்த்துதான் அம்மா அப்பாவை விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா லவ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டங்கிறானுங்க. ஒரு சாங் பாடினாலே லவ் பண்ணிடலாம் இருக்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அம்மா வந்து 10th படிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா பின்னாடியே போய் துரத்தி லவ் பண்ணிட்டு ஏட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. லவ் பண்ணி கூட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு கோயில்ல. தாலி ஒளிச்சிட்டே வீட்டுல நல்ல பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. என்னமா அலைபாயுதே கதையெல்லாம் வருது. தாலியை மறைச்சிக்கிட்டாங்க. மறைச்சி ட்ரெஸ்ல பின் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் அவன் பாட்டி பார்த்துட்டு தொடப்பு கட்டை தான் சம்மாடி வாங்கியிருக்கான். எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க? ஆமாங்க சார், வீட்டுல இருந்து. அப்ப மணிரத்னம்லாம் படம் லேட்டா தான் எடுத்திருக்காரு. வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. இவ்வளவு தூரம் காதலை ரசிச்சு பண்ணி கல்யாணமும் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவங்க கிட்டே அந்த காதல் கதையை சொல்லி அவங்களே ஒரு நல்ல ஒரு ஃபீல்ல இருக்காங்க. ஆனா இப்ப போய் ஏன் அவங்க காதல் திருமணம் செஞ்சுக்க கூட நினைக்கிறீங்க? அப்படி கேளுங்க. அது வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. அந்த விஷயம் வந்து அதுக்கு நிறைய கெடுதலுக்கு உண்டான விஷயம் கொண்டு போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க சார், எது வந்து கரெக்ட் எது வந்து தப்பு. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். சோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் கிட்ட சொல்லி வளர்த்தாங்கன்னா அந்த ப்ராப்ளமே வராது தானே சார்? கரெக்ட். என்ன கரெக்ட்? இல்ல தப்பு. எல்லாத்தையும் வந்து நாங்க விட்டு கொடுத்து தான் நாங்க இருக்கணும். அது வந்து லவ் பண்ற புதுசுல வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து கஷ்டமா தெரியாது. ஆமாங்க. இப்ப நாள் பட அது வந்து நம்மளுக்கே நம்ம எவ்வளவுதான் நம்ம விட்டு கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மனசுக்கே வந்து ஒரு கஷ்டமா தெரியும். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. என்ன விட்டு கொடுக்கறது ரொம்ப நெருக்கடியா இருக்கு. எல்லா விஷயங்களாகும். இப்ப நான் வந்து இந்து, அவர் வந்து கிறிஸ்டின். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
ஏப்பா ஸ்டார்டிங்ல எல்லாம் எனக்கு வந்து அந்த இவர் கிறிஸ்டின் கோயிலுக்கு போறதோ இவர் சொல்றதெல்லாம் கேக்குறதோ வந்து அந்த லவ்ல வந்து கஷ்டமா தெரியறது இல்ல. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க அவங்களையே எல்லா அவங்களுடைய பிராக்டிசஸ் எல்லாத்தையும் மாத்தி விட்டீங்க. இல்லைங்க சார், ஒவ்வொரு பர்த்டேக்கு நான் கோயிலுக்கு பர்த்டேக்கு போறது எப்படி சார் அதெல்லாம் கல்யாணம் புதுசுல கூட்டிட்டு போனாங்க சார். இந்த 10 வருஷமா கோயிலுக்கே கூட்டிட்டு போறது இல்லைங்க சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இல்லைங்க சார், இப்ப வீட்டுல வந்து சாமி படத்துல ஒரு விநாயகர் படமும் வச்சிருக்காங்க சார். இல்லங்க சலுகை கிடையாது. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. இப்ப நீங்க உங்க இதுல இருக்கீங்கல்ல, அப்ப அவங்களுக்கும் அவங்க சின்ன வயசுல இருந்து பழகின அவங்களுடைய ரிலீஜியஸ் பிராக்டிஸ நீங்க அதை அலோவ் பண்ணிருக்கீங்களா? லவ் பண்ணவங்க சொல்லுப்பா சொல்லுங்கறல. கார்த்திகை தீபத்தப்ப தீபம்லாம் வெளியில ஏத்தணும்னு ஆசைப்படுவேங்க சார். நான் கிறிஸ்டினா இருக்கிறதுனால அதை ஏத்த முடியாது. அது தமிழ்நாட்டுல ஓவராலா தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடுற பண்டிகை தான். நீங்க அதுக்கே நோன்னு சொன்னா அப்புறம் அவங்களுக்கு குறையா தானே இருக்கும். நான் நோ சொல்லவே இல்லைங்க சார். இது நோ. அப்படியா? ஒரு வாட்டி நான் கேட்டிருக்கேங்க சார், அவங்க அக்கா வீட்டுல ஏத்தனப்ப உங்க அக்கா வீட்டுல மட்டும் ஏத்திருக்காங்கன்னா எங்க மச்சான் இந்து அதனால அவங்க ஏத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாருங்க சார் என்கிட்ட. இதுதான் தவறான விஷயம். பேசிக்கா உங்க அம்மா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், காதல் மயக்கத்துல அது நல்லா இருக்கும் லைஃப். ஆனா நிஜ வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் நம்ம. அதனால அதெல்லாம் வேண்டாம், நோ காம்ப்ளிகேஷன், ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஜெனரேஷன் வேற எங்க ஜெனரேஷன் வேற சார். ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் சார் ஆகணும். என்ன பண்ணாலும் ஸ்ட்ரகிள்ஸ் வரதா செய்யும். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நம்ம லவ் பண்ணி அந்த லவ் வந்து ஹையா இருக்கணும் சார் ஸ்ட்ரகிள்ஸை விட. அப்படிதான் இவங்களும் இப்படி இருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்ல ஒன்னா தானே இருக்காங்க. அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். சப்போர்ட் அப்படின்னு ஒன்று முக்கியமா தேவை. ஆனா எங்க லவ் மேரேஜ்ல ஸ்டார்டிங்ல எந்த சப்போர்ட்டும் இல்லாம தான் இருந்தது. அப்படியா? அப்ப எனக்கு இது வேற. இப்ப இப்படியே வச்சு ஒரு சீன், இப்ப இந்த பொண்ணு வேற மதத்துல கல்யாணம் பண்றாங்க. ஏன் கதையை மாத்துறதுக்கு நீ யாரு? இப்ப இவங்களை சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா? சேர்த்துக்குங்க சார். பேசிக்கலி பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்டியன் ஹிந்து. ஸோ நான் வந்து எல்லாமே வந்து சாமியா தான் சார் பாக்குறேன். நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். நான் அம்மாவோட கோயிலுக்கும் போயிருக்கேன், டாடியோட சர்ச்சுக்கும் போயிருக்கேன். ஸோ எனக்கு ரெண்டுமே இது இருக்கு. ஸோ ஆஸ் பிகாஸ் நான் கிறிஸ்டியன் அப்படிங்கறதுனால எனக்கு கிறிஸ்டியன் மாப்பிள்ள தான் அப்படிங்கறது ஃபிக்ஸ் பண்றது. அது ஏன்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா சார். நல்ல பையனா இருந்தா ஏத்துக்கலாங்க சார். இப்ப அந்த முடிவுக்குங்க சார். அதாவது சார் பணம் பார்த்து இது பார்த்து எல்லாம் வரக்கூடாது. நல்லா கேர் பண்றவனா இருந்தா ஏத்துக்கலாங்க சார். டிவி பார்த்து வரணும். நக்கல்யா அவனுக்கு. அப்படி பார்த்து வந்தனாலதான் கஷ்டம் இருக்கு. அப்படி எல்லாம் பண்ணாலே புரியல. இப்ப உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனால நீங்க கஷ்டப்பட்டீங்களா? இல்ல ஒரு ஆர்வத்துல லவ் சொன்னப்போ ஒத்துக்கிட்டோமே அதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ரெண்டுமே தாங்க சார். ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல உண்மை சார். நல்ல பையன் கெட்ட பையன் செகண்டரி. நல்ல பையனா பேசிக் ஹேபிட்ஸ் இருக்கவங்க. நல்ல பையனா ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க. அவங்கள விட நல்லவங்களா இருந்தா அடுத்து அவங்கள ஸ்விட்ச் பண்ண முடியுமா? அவங்கள விட நல்லா இருந்தா அடுத்து ஸ்விட்ச் பண்ண முடியுமா? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. சோ பேசிக்கலி கம்பேரிட்டிபிலிட்டி கனெக்ஷன் இருக்கா? சோ அதுதான் மெயினா முக்கியம். இதுவே நல்ல டெஃபினிஷனா இருக்கு. அண்ணே இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. ரெண்டு பேர் கடையில அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்காங்கறதா இங்க முக்கியம். நல்ல பையங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். என்ன ராஜேந்தர் ஐயா புத்தி சொல்றதுல அவங்கள யாரும் அடிச்சிக்க முடியாதுல்ல. முக்காவாசி மேரேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு 50% வந்து இப்படிதான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த பொறுமைலாம் எதுவுமே இருக்கிறது இல்ல. கேட்டுக்க. ஆக்சுவலி எங்களுக்கு பொறுமை இல்ல சார். எங்களுக்கு தான் ரொம்ப பொறுமை இருக்கு. அதை தான் அவங்க தப்பா சொல்றாங்க. நானா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய பிழைகளை உங்கள் பிள்ளைகளும் செய்வார்கள் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புறீங்க. கரெக்ட்டுங்க. கரெக்ட். அதான் நான் சொன்னேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா சார். ஏன்னா இப்ப நிறைய அதுதானே சார் பாத்துட்டு இருக்கோம். இப்ப காதலையும் சில பிழைகள் இருக்கு. காதல்ல சில பிழைகள் இருந்ததுனால காதலே வேணான்னு சொல்றீங்க. உங்க கல்யாணத்துல பிழைகள் இருக்கிறதுனால கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுவீங்களா? மாட்னாடா மானஸ்த. எனக்கு வந்து லவ் மேரேஜ்னு போச்சுன்னா வேற கேஸ்ட்ல போயிட போறாங்க அப்படின்ற ஒரு. அப்படியா? அப்படிதான். எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணா வேற காசுல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை உங்க பொண்ணு உங்க காசுலயே ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்றாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஓகேயா? அப்போ ஓகே தான் சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அந்த காலத்துல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. குளமறிஞ்சி பொண்ணெடு கோத்திரம் மறிஞ்சி பொண்ணு கட்டு அப்படின்ற ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க குலமறிஞ்சு பொண்ணு பையன் எடுத்திருக்கீங்க. ஆர் யூ ஹாப்பி? நோ. சோலி முடிச்சு. அவருமே கூட குலமறிந்து தான் பெண் எடுத்திருக்காரு. ஆர் யூ கைஸ் a happy couple? நோ சார். அப்புறம் எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா
நான் வந்து நம்ம காசுலயே தப்பா சூஸ் பண்ணிட்டேன், பட் நம்ம காசு நல்ல பசங்க இருக்காங்க. உனக்கு அதை பார்த்து கட்டி வச்சிருவோம் அப்படி சொல்லுவாங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே. எனக்கு என்னன்னா நீங்களாம் உங்க பிள்ளைங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்தெல்லாம் நடைமுறைன்னு சொல்றீங்களோ அவங்களாம் அதை ஃபாலோ பண்ண போறாங்களானே தெரியல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நீங்க என்ன சொல்ல போனா நீங்களாம் உங்க அம்மா காலகட்டத்துடைய நடைமுறைகள்லாம் ஃபாலோ பண்றீங்களா என்ன? நீங்களே ஃபாலோ பண்ணல. எந்த பேச வச்சியான்னு சொல்றேன், வெக்கமா இல்ல உனக்கு? இப்போ உங்க காலகட்டத்துடைய நடைமுறைகளை உங்க பிள்ளைங்க ஃபாலோ பண்ண போது அதனால உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரப்போகுதுன்னு எப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குமா. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.